நாமெல்லாம் கல்யாணத்துக்கு முன்னாடி பெட் காஃபின்னு ஒன்று குடிப்போங்க. அதில் இருக்க காஃபி டம்ளர் கூட எடுத்துகிட்டு போய் நம்ம சிங்கில் போட மாட்டோம். நான் எல்லாரையெல்லாம் சொல்லலை, ஒரு சிலர் அதை குறிப்பாக நானுன்னு வச்சுக்கோ. ஆனால் இப்போ பாருங்கள், வீட்டில் எவ்வளோ வேலை இருந்தாலும் நம்ம தான் செய்கிறோம். காஃபி எல்லாருக்கும் நாம் தான் போட்டு கொடுக்குறோம். எல்லா வேலையும் அப்படியே உல்ட்டாவான மாரி ஆயிடுச்சு. இப்போ யோசிக்கிறோம், ஒரு அம்மாவுக்கு ஒரு டம்ளராவது அப்படி எடுத்து வச்சிருக்கலாமேன்னு தோணுது. உண்மையிலே ரொம்ப இது ரொம்பவே ஃபீல் பண்ண விஷயம்னு சொல்லலாம். சில பேர் இதை சொன்னநாத்தமாக சொல்லுவாங்க, சில ஆம்பளைங்க நீ செய்யல அதுக்காக என்ன பண்ணுறது, நீ உங்கள் அம்மாவுக்கு செஞ்சுருக்க வேண்டியது தானேன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் நம்ம செய்யலைனாலும் அதை நீ செய்யலைன்னு குத்தி காட்டாத ஒரே ஜீவன் அம்மா மட்டும்தாங்க. மற்ற யாராக இருந்தாலும் ஒரு நேரம் போல இருக்க மாட்டாங்க. அட்லீஸ்ட் என்ன ஒரு ஃபேஸாவது சேஞ்ச் ஆகிறது இருக்கும். ஆனால் எங்கள் அம்மா நான் இது வரைக்கும் அவ்வளோவா நான் எனக்காக முடிஞ்சாதாங்க டிஃபன் செய்வேன். ஆனால் அவங்க இது வரைக்கும் நீ ஏன் அதை செய்யலை, நீ ஏன் அதை பண்ணலன்னு இது வரைக்கும் கேட்டதே இல்லை. அதை நினைக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நம்ம அம்மா அப்பாவுக்கும் ஒரு வேலையாக டிஃபன் செஞ்சு கொடுத்துருக்கலாம், ஒரு நாளைக்கு இந்த வேலையாவது செஞ்சுருக்கலாம். நம்ம இப்படி விட்டுட்டோமேன்ற மாரி ஃபீல் ஆகிருக்கு. நீங்கள் எத்தனை பேர் இதை ஃபீல் பண்ணுறீங்கன்னு தெரியல. இப்போ ஒரு நாளும் எதனா ஒரு வேலை செய்யும் போது அம்மாவுக்கு இதை செய்யலையேன்ற நினப்பு கண்டிப்பாக என் மனசில் வந்து தாங்க போயிட்டுருக்கு. உங்களில் எத்தனை பேருக்கு இந்தமாரி ஃபீலிங் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் இன்னொன்றும் சொல்லிட்டு போங்க, உங்களை எத்தனை பேர் அம்மாவோட பெட் காஃபி மிஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லுங்கள். நான்லாம் உண்மையிலேயே சீரியஸாக மிஸ் பண்ணுறேங்க. இன்னொரு vlogல சந்திப்போம். டாட்டா.